வணக்கம் உறவுகளே, நான் சின்னா. இன்றைய தினத்திலும் ஒரு முக்கியமான விஷயம்தான். தொடர்ந்து இந்த நிதி முகாமைத்துவம், இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃபினான்சியல் சம்பந்தமான விஷயங்களை கதைக்கலாம்னு சொல்லி விருப்பமாக கிடக்குது. பின்ன அவைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏனென்றால் இன்றைய தினத்தில் எங்களுடைய நிதியை, எங்களுடைய செல்வத்தை நாங்கள் எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், ரைட், என்னென்ன அதை மல்டிப்ளை பண்ணுறதுன்ற சம்பந்தமான ஒரு விஷயத்தை கதைப்போம். ரைட்டு, நாங்கள் எல்லாமே விரும்புகிற விஷயம் என்னது, எங்களுடைய சொத்து, எங்களுடைய செல்வம், எங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் பன்மடங்காக வேண்டும் என்று தான் எல்லாருமே ஆசைப்படுவார்கள். அதை பற்றி கனவே சிந்திக்கிறதும் இருக்குது. ரைட், எப்படியாவது எங்களுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்ளணும்ன்றது எல்லாருக்குமே விருப்பம் இருக்குது. மனிதர்களாக எல்லாருக்கும் இந்த விருப்பம் இருக்கும். ரைட், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. சில ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டே பேங்கில் போடுவாங்க, பேங்கில் போய் சேமிப்பார்கள். சிலர் போய் முதலீடுகளில் செய்வார்கள். சில பேர் ஏதாவது ஒரு என்னென்னு சொல்கிறது, ஏதாவது ஒரு வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். சில ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்கங்களை வேண்டி சேகரிப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. சில ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காணி, ரைட், காணி, கட்டடங்கள், அப்படி ரியல் எஸ்டேட்னு சொல்கிறது, அதுகளில் முதலீடு செய்வார்கள். அப்படி நிறைய விதத்தில் தங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அனைவரும் முயற்சி செய்கிறார்கள். அதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவம். மற்றது, நான் பெரிய என்னென்னு சொல்கிறது, பெரிய பொருளியலாளர் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் கண்ட விடயங்களை, அனுபவத்தோட விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு விருப்பம், அவ்வளோதான். ரைட், அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் சேவிங், ரைட், பேங்கில் கொண்டே டிபாசிட் பண்ணுறது, சேமிக்கிறது, இல்லாட்டி பணத்தை நாங்கள் ஒரு பணமாக நாங்கள் வைத்திருக்கிறத அந்தளவுக்கு பேங்க்லேயோ வேறு எங்கேயாவது கொண்டு வச்சிருக்கிறது அது ஒரு பொருத்தமான, இப்போத்தைய காலத்தில் ஒரு பொருத்தமான விஷயம் இல்லை. ரைட், அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எங்களுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்வதுக்கு நிறைய பேர் உலகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சேஃபாக எங்கேயாவது கொண்டே தங்களுடைய செல்வங்களை வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுவார்கள். அது உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தாது. ரைட், என்ன நிறைய பேர் பார்த்து கொண்டு போயினோம், அதான் கஷ்டமாக இருந்துச்சு. ரைட், அதை ஓகே போடணும். அது எங்களுக்கு எந்த விதமான பெருக்கத்தை, இவங்களுடைய செல்வ திரட்சியை அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு வழிகோலாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய செல்வத்தை நாங்கள் விருத்தி ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு முதலீடுகள் இல்லாட்டில் ஏதாவது ஒரு வருமானம் தருகிற வேறு மூலங்களில் நாங்கள் அதை உட்படுத்தணும். சரியாக பணத்தை பணமாக வச்சுருக்காதபடி அதை ரைட் ரோல் பண்ண விடுவோம்னு சொல்லுவார்கள். ரைட், ஏதாவது ஒரு வழியில் அதை பெருக்கிறதுக்கு பார்க்கணும். ஏதாவது ஒரு குட்டி கடை உருவாக்கலாம். இல்லாட்டில் ரைட், முக்கியமாக சொல்லணும் என்னென்னு சொன்னால் பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்யலாம். ரைட், சும்மா வச்சு கொண்டு இருக்காமல் விதமான செயற்பாடுகளை மேற்கொள்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. எங்களுடைய செல்வத்தை அதிகரிக்கிறதுக்கு பணத்தை நீங்கள் பணமாகவே வச்சுருக்காமல் பேங்க்லேயோ ஒரு இடத்துல போய் சேவிங்கில் வச்சுக்கொள்ளாமல் நீங்கள் அதை புழக்கத்தில் விடணும். ரைட், அதான் உங்களுடைய செல்வத்தை அதிகரிப்பதற்கான முதல் படின்னு நினைக்கிறேன். மற்றது முக்கியமாக என்ன ஒரு விஷயம், சில ஆட்கள் மாதாந்தம் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவர்கள் இருப்பார்கள். ரைட், மந்த் எண்டில் இல்லாட்டில் ஒரு மாதம்தான் அவர்கள் சம்பளம், சேலரி என்று சொல்லி பெற்றுக்கொள்பவர்கள் அதையே நம்பிட்டு இருக்காதபடி சைட் பிஸ்னஸ் பார்க்கணும்னு சொல்வார்கள். ரைட், ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா. ரைட், சில ஆட்கள் அரச தொழிலில் இருப்பீர்கள், இல்லை தனியார் தொழிலில் இருப்பவர்கள் ஒரே ஒரு வருமானத்தை தான் நம்பி இருப்பார்கள். ரைட், ஒரு ஆளுக்குள்ளே வேலை செய்கிறவர்கள் அவர்கள்
செல்வத்தை வந்து என்ன சொல்கிறது பெருக்கிக் கொள்வதற்கு இன்னும் ஏதாவது ஒரு அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதோ இல்லாட்டில் ஏதாவது ஒரு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுல வந்து தங்களுடைய கவனங்களை செலுத்தணும். இல்லாட்டில் அவர்கள் தங்களுடைய வருமானத்தை வந்து பெருக்கிக் கொள்வது கஷ்டம். ரைட். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நான் நேரத்துடைய கதைச்ச விஷயம்தான் இந்த பங்குச்சந்தை. ரைட். ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்வார்கள். நான் இப்போ இலங்கையில் இருக்கிறதால இலங்கை பங்கு பரிவர்த்தனை நிலையம் இருக்குது கொழும்பில், சிஏசி என்று சொல்வார்கள், கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பின் அதில் நீங்கள் பங்குதாரர்களாக வந்து இலங்கையில் இருக்கிறவர்கள் ஆகலாம். அதே மாதிரி வெளிநாட்டவர்களும் இங்கே வந்து முதலீடுகளை செய்யலாம். இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டு பங்குச்சந்தையில் கூட முதலிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ இருக்குது. ரைட். அதெல்லாம் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணி போட்டு அப்புறம் அங்கால பக்கம் யோசிக்கலாம். அதனால் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான ரைட் உங்களுக்கு எனியூனான இல்லாட்டில் எந்த விதமான டெக்ஸ் பேயும் வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான வரிகள் எல்லாம் வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா வருமானமும் வந்து உங்களை தான் வந்தடையும். இலங்கையை பொறுத்தளவில் இதில் நாட்டம் காட்டுற மனிதர்கள் வந்து சரியான குறைவு. பங்குச்சந்தையில் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணுற நாடுகளில் முதலிடம் வகிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமெரிக்கா. அங்கே பெரும்பாலானவர்கள் வந்து இந்த பங்கு பரிவர்த்தனைகளில் வந்து ஈடுபடுவார்கள், ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்கிறது. ஆகவே அந்த நாடு அப்படி இந்த செல்வந்த நாடாக மாறுறதுக்கு அது ஒரு காரணம். ஏழைகள் அங்கே இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்வார்கள். நீங்கள் இதை பற்றி இலங்கையில் இருக்கிறவர்கள் வந்து அறிந்து கொள்ளணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் என்னென்னு சொல்கிறது முதலீடுகளை செய்யணும்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை. அதே மாதிரி இப்போ இல்லை, அதை தான் இப்போ ஊக்குவிக்க வேண்டியதாகவும் இருக்குது. ரைட். பணத்தை வந்து நீங்கள் பேங்கில் கொண்டு ஃபிக்ஸ்டில் போடுறதோ இல்லாட்டில் சேவிங்கில் போடுறதோ அதிகமான வருமானத்தை உங்களுக்கு தரப்போகிற இல்லை. இவ்விதமான வருமானத்தை அதிகமாக தரக்கூடிய மூலங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஆகவே நீங்கள் அதுகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இலங்கையை பொறுத்தளவில் இப்படி பங்குச்சந்தை, மற்றது திரைசேரி முறிகள், திரைசேரி உண்டியல், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதை தேடி அதுகளில் நீங்கள் உங்களுடைய என்னென்னு சொல்கிறது உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு அதில் வந்து நீங்கள் ஒரு முதலீட்டாளர்களாக ஆகுவது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் செய்கிறாங்க, அதுகள் செய்யலாம். பிறகு தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இயலுமானவர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உற்பத்தி நடவடிக்கைகள், ஏதாவது என்டர்பிரினர்ஷிப் தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்கலாம். சின்ன குட்டி தோட்டங்கள் செய்யலாம். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இலங்கையில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், சும்மா இருக்காதுங்க, ஏதாவது செய்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மற்றது ஆன்லைன் மூலமான வருமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கடையைத்தான் தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாக உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிகள் இருக்குது. சோஷியல் மீடியா நீங்கள் பயன்படுத்தலாம். மற்ற இன்னொரு விஷயம், ஏமாந்து போயிடாதீங்க. நிறைய ஸ்கேம் நடக்குது. ரைட். ஏமாத்து வேலைகள் நிறைய நடக்குது. ஆகவே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். கஷ்டப்படாமல் இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடைக்காது. அதை நான் திரும்ப சொல்கிற விஷயம். இலவசமாக இல்லாட்டில் ஏதாவது ஒரு கஷ்டப்படாமல் ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னால் அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆகவே சிறந்த முதலீடு நானும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். பங்குச்சந்தை சம்பந்தமாக வந்து இப்போதைய இளைஞர்கள், வளர்ந்தவர்கள் எல்லாருமே அறிந்து கொள்ளுங்கள். அதில் நிறைய வழிகளில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். முக்கியமாக வந்து ஒன்று நீங்கள் அதில் ஒரு லாங் டேர்முக்கு முதலீடு செய்யலாம். இல்லாட்டில் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ரேட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீர்கள்னு சொன்னால் அன்றாடம் ரேட் பண்ணலாம். இல்லாட்டில் ஒரு இன்வெஸ்டர்ஸாக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் போட்டு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணலாம். 2-3 வருஷம் வெயிட் பண்ணி பிறகு அதை அந்த பங்குகளை விற்று லாபம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இறங்குங்கள். ரைட். யோசிச்சு கொண்டு இருக்காமல் என்ன பண்ணி பாருங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் தெரியாது. ஆகவே உள்ளுக்குள்ளே இறங்கி இருக்கிற விஷயங்களை அறிந்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய நான் திரும்ப சொல்கிற விஷயம் இந்த பங்குச்சந்தை தான். அட்வைஸ் தரத்துக்கு நிறைய அட்வைஸஸ் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். ஆகவே பங்குச்சந்தை பக்கம் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற முதலீடுகளையும் வந்து பணத்தை நீங்கள் பணமாக வைத்திருக்காமல் ஏதாவது ஒரு முதலீடுகளில் கொண்டே முதலீடு செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணம் பெருகும். வியாபார நடவடிக்கைகளும் வந்து நல்ல சிறந்த வருமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலமாக காணப்படுகிறது. ட்ரை பண்ணுங்க. அதான் திடீரென்று மனசில் தோன்றினதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி கதைப்போம். அக்ரிகல்ச்சரை பற்றி கதைக்கலாம், பொருளாதாரத்தை பற்றி கதைக்கலாம், அரசியலை பற்றி கதைக்கலாம். கதைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு டெக்னாலஜி சம்மந்தமாக கதைக்கலாம். ரைட், கதைப்போம். வணக்கம்.